முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த உரையாடல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த உயர்மட்ட உரையாடலின் போது மேற்காசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்தும் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் மோடியிடம் ஈரான் அதிபர் விரிவாக விளக்கினார். அதே சமயம் இந்த உரையாடலில் பேச்சுவார்த்தையே தீர்வு எனவும் பிரதமர் மோடி வன்முறையை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பின்னர் இதுகுறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், மேற்காசிய பிராந்தியத்தின் தற்போதைய சூழல் குறித்து ஈரான் அதிபருடன் விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது. அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றங்கள் வரவேற்புக்குரியவை. தொடர் முயற்சிகள் மூலம் இந்த பிராந்தியத்தில் நிலையான அமைதி ஏற்படும் என நம்புகிறேன். இந்தியா மற்றும் ஒட்டுமொத்த உலக நாடுகளின் வர்த்தக போக்குவரத்திற்கு முக்கிய பாதையாக விளங்கும் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை இந்த பேச்சுவார்த்தையின் போது மீண்டும் வலியுறுத்தினேன் என்று அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடி பகிர்ந்திருக்கிறார். அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தையில் தற்போது வரை சுமூகமான உடன்பாடு எட்டப்படவில்லை. இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் நேரத்தில் பிரதமர் மோடி ஈரான் அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள சம்பவம் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. மோடி பேசியது என்ன பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் 100 நாட்களை கடந்தும் தற்போது நீடித்து வருவதால் பல்வேறு நாடுகளின் தலையீட்டால் தற்காலிக அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை. பல்வேறு கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்தன. இதனால் ஹோர்முஸ் ஜலசந்தியை நம்பியுள்ள உலக நாடுகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன. இதில் இந்தியாவும் பாதிப்படைந்துள்ளது. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் மேற்காசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேசினார். மேற்காசிய நாடுகளில் உற்பத்தி செய்யப்படும் எரிபொருளை ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு போக்குவரத்து செய்ய தொடர் முயற்சி